திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சந்திரசேகரம். பூஜைகளில் மிக பிரபலமான ஒரு பூஜை இருக்க முடியும் என்றால் அது சரஸ்வதி பூஜையாகத்தான் இருக்கும். பள்ளிக்கூடம் பக்கமே தலை வைத்து படுக்காதவன் கூட இந்த பூஜையை வருஷத்தில் ஒரு நாள் வெகு விமரிசையாக கொண்டாடுவதை பார்த்திருக்கின்றோம். இந்த நாளில் குப்பைகள் அகப்பட்டுப்பட்டு ஒரு புது பொலிவை உருவாக்கி கொண்டு அவரவர் தொழிலுக்கு பிரதானமான ஆயுதங்களை அந்த சரஸ்வதியாக கருதி கொண்டு சந்தனம், குங்குமம், பொட்டு இட்டு பூஜித்து வரும் ஒரு அரிய தொழில் வணக்க செயல்பாடு இந்த உலகிலேயே இந்தியாவை தவிர வேறு எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. சரஸ்வதி இத்தனைக்கும் கோவில்கள் அதிகம் இல்லாத சுவாமி. தமிழ்நாட்டில் கூத்தனூர், ஆந்திராவில் வாசர்வார்கள் என்று ஒரு சிலதான். ஆனால் எழுதும் பேனாவும் எழுதப்படும் தாளும் சரஸ்வதியாகவே பார்க்கப்படுகின்றன. புத்தகங்களை மிதிப்பதோ பேனா பென்சிலை காலால் எடுக்க முற்படுவதோ பெரும் பாவமாக கருதப்பட்டு அந்த தவற்றை சிறு வயதில் நான் செய்த பொழுது காலிலேயே அடித்திருக்கின்றாள் அம்மா. கூடவே இப்படியெல்லாம் செய்தால் படிப்பே வராது, படிப்பு வராவிட்டால் தற்கொலையாகிவிடுவாய், அதன் பின் வாழ்க்கையில் அநேக இடங்களில் தலைகுனிய வேண்டி வரும் என்று அம்மா அன்று சொன்ன பொழுது அது பெரிதாக புரியவில்லை. அது ஒரு மிகையான கருத்தாகத்தான் எனக்கு தோன்றியது. ஆனால் மொழி தெரியாத ஒரு ஊரில் நான் எத்தனை பெரிய எழுத்தாளனாக இருந்த போதிலும் என்னை தற்குறியாக நான் உணர்ந்த பொழுது அம்மா சொன்னது அஸ்திரம் போல் நின்றது. நான், என் மனைவி, மகள் மூவரும் ராஜஸ்தான் வரை சென்று வந்தோம். அங்கே சில இடங்களுக்கு பஸ்ஸில் பயணிக்க வேண்டியிருந்தது. ஆங்கிலம் தெரிந்தவர்களே அங்கு அவ்வளவாக கிடையாது. ஊமை பாஷை பேசி சிரமப்பட்ட பொழுதுதான் பிற மொழி அறிவு என்பதும் எத்தனை முக்கியம் என்பது புரிந்தது. என் மகள் ஹிந்தி படித்திருந்த காரணத்தால் அவள் உதவியால் தப்பிக்க நேர்ந்தது. இப்போது கூட தமிழில்தானே நான் எழுத்தாளன். தமிழ் பேசுபவர்கள் என்னை ஒரு 8 கோடி பேர் இருப்பார்களா? உலக மக்கள் தொகையில் 700 கோடியில் நம் பாஷை பேசுபவர்கள் 1% இந்த 1%த்திலும் அவ்வளவு பேரும் படித்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. இதிலும் பாதி பேர்தான் தேறுவார்கள், அதாவது 4 கோடி பேர். இவர்களிடம் மட்டுமே என் ஜம்பம் செல்லுபடியாகும் எனும் பொழுது உலக பொதுமொழி ஒன்றின் அறிவு நமக்கு எத்தனை இன்றியமையாதது என்பது புலனாகின்றது. இந்த மொழி, ஞானம், கல்வி எல்லாவற்றுக்கும் அதிதேவதைதான் சரஸ்வதி. இவளை பற்றி பெரியவரின் வியாக்கியானம் என் மனதில் பசை போட்டு ஒட்டி கொண்டு உள்ள ஒன்று. சரஸ்வதி பூஜையானது சரத்காலத்தில் வருகின்றது. சரத்காலத்தில் நிகழ்வதாலேயே இதற்கு சாரதா நவராத்திரி என்று பெயர். காஷ்மீரத்தில்தான் இவளுக்கான வழிபாடு பெரிதாக உள்ளது. அதனால் அங்கே ஒரு சாரதா பீடமே உண்டு. சரஸ்வதி வெள்ளை புடவை உடுத்தி சிரசிலும் சந்திரப்பிரையை அணிந்து வீணையும் ஏழுடைய கையுமாக இருப்பவள். காஷ்மீரமும் பனியால் பொருத்தப்பட்டு வெண்ணிற மயத்தில் உள்ளது. தென்னகத்தில் காஞ்சிபுரம்தான் தென்னக காஷ்மீரம். இங்கே காமாட்சிதான் சரஸ்வதியாக சேவை சாதிக்கின்றாள். அதனால்தான் காஞ்சி கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிற்று. பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இங்கு உருவாகி சேவை செய்தன. வடக்கும் தெற்கும் எப்பொழுதும் நெருக்கமான பல தொடர்புகளை கொண்டவை. அங்கொரு மதுரா, இங்கே ஒரு மதுரை, அங்கே ஒரு பாடலிபுத்திரம், இங்கே திருப்பாதிரி புலியூர், அங்கொரு காசி, இங்கே ஒரு தென்காசி, அங்கே ஒரு காஷ்மீரம், இங்கே காஞ்சி, இப்படி பல ஒற்றுமை தென்படுத்தினாலும் கூட தெற்கில் சரத்காலமான புரட்டாசி மாதத்தில்தான் ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலை நிலவுகின்றதாம். மற்ற பருவங்களில் கேரளாவில் மழை என்றால் இங்கு வெயில் வாட்டும். டெல்லியில் குளிர் வாட்டும் பொழுது தமிழ்நாட்டில் அதன் சுவடையே தெரியாது. மாறுபட்ட பருவங்கள் பல கொண்டதுதான் நம் நாடு. ஆனால் சரத்காலத்தில் உச்சியாகிய காஷ்மீரில் இருந்து பாதமாகிய கன்னியாகுமரி வரை பெரும்பாலும் ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலைதான் இருக்குமாம். குறிப்பாக காலை பொழுதும் மாலை பொழுதும் கலகலவென்று இருக்கும். மப்பும் அந்தாரமும் இருந்த மனதில் ஒரு மந்தம் தோன்றாது. இப்படி ஒரு காலம்தான் தியானிக்க, பூஜிக்க ஏற்ற காலம். அப்படி ஒரு காலத்தில் வாழ்க்கைக்கு ஆதாரமான ஞானம், கல்வி இரண்டுக்கும் அதிதேவதையானவளுக்கு நாம் விழா எடுக்கின்றோம். இவள் நமக்கு தரும் கல்வி வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்ல,
நான் யார் என்னும் கேள்விக்கு பின்னால் உள்ள பிறப்பின் ரகசியங்களை, பிரபஞ்ச உண்மைகளை அறியும் ஒரு ஞான கல்வியும் கூட. பெரியவர் இப்படி சரஸ்வதிக்கான விளக்கத்தில் காஷ்மீரை தொட்டு காஞ்சி வரை விவரிக்கும் பொழுது அதில் எத்தனை அரிய தகவல்கள்! சரஸ்வதி பற்றி சொல்லும் பொழுது தக்ஷணாமூர்த்தியையும் விட்டுவிடாமல் இருவருமே வெள்ளை வெளியரென்று இருக்கிறார்கள் என்கிறார். வெண்ணிறம் 7 வர்ணங்களில் சேராது, பரம நிர்மலமான சுத்த சத்துவத்தை குறிப்பது. இதனுள் ஒளி ஊடுருவும் போது அது ஸ்படிகமாகிறது. அதனால்தான் சரஸ்வதி, தக்ஷணாமூர்த்தி இருவர்களின் கரத்திலும் ஸ்படிக மாலை இருக்கின்றதாம். தலையிலும் பிறை, அதாவது சந்திரகலை. எது வளருகின்றதோ அதுதான் கலை. வித்தைக்கும் முடிவில்லை, அப்போது வளர்ச்சிதானே. அதன் குறியீடாகத்தான் இருவர் சிரத்திலும் இது காணப்படுகின்றது. சரஸ்வதி இன்னமும் படித்து கொண்டுதான் இருக்கிறாளாம். எவ்வளவு படித்தாலும் படித்தது கைமண் அளவாகத்தான் இருக்கின்றதாம். இந்த படிப்பு அடக்கத்தை, பணிவை தராவிட்டால் அவ்வளவுதான். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரேனின் என்று வள்ளுவரின் வாக்கு கூட. பரமேஸ்வரனை பாத பூஜை பண்ண சொல்லாது படிப்பவனே ஒரு பயனும் இல்லை என்கின்றதாம். சரஸ்வதியை தொட்டு இப்படி கொட்டி குவித்திருக்கின்றார் மகா பெரியவர். இதையெல்லாம் வாசித்துவிட்டு சரஸ்வதியை பார்க்கும் பொழுது எனக்குள் காஷ்மீரம் விரிகின்றது. அங்குள்ள பண்டிதர்கள் தெரிகின்றார்கள். சரத்காலமும் புரிகின்றது. அவளே இன்னமும் படித்தபடி இருக்கிறாள் எனும் பொழுது நாம் எந்த மூலை என்று மனம் அடங்கி இன்னும் கட்டிடும் வேட்கையைத்தான் அதிகரிக்கிறது. நம் உருவ வழிபாடுதான் எத்தனை எத்தனை பொருளும் ஆழமும் கொண்டிருக்கின்றது. அடே அப்பா! பெரியவருக்கு பின் எவ்வளவோ சாது சந்நியாசிகள் வந்துவிட்டார்கள், இன்னமும் வரப்போகின்றார்கள். இவர்கள் எல்லாமே நமக்கான குருமார்கள்தான். இவர்களை பின்தொடர வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஆனால் இவர்களில் பலரிடம் நமக்கு நிறைய கேள்விகள் எழும்புகின்றன. இவர்களில் சிலரின் செயல்பாடுகள் நம்மை சலனமும் படுத்துகின்றன. உண்மையில் யார் துறவி என்று ஒரு கேள்வி எழும்பி நின்று மனதில் முட்டுகின்றது. சில துறவிகள் ஆன்மீக பில்கேட்ஸாகவே உள்ளனர். கோடிகளில் அவர்களிடம் தாராளமாக புழங்குகின்றது. பாத பூஜைக்கு பல ஆயிரங்கள் என்று கட்டணம். இந்த வேளையில் யார் துறவி, எது துறவு என்கின்ற கேள்விக்கு இலக்கணமாக பெரியவர் திகழ்ந்த ஒரு அரிய சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. பெரியவர் 60 வயதை தொட்டிருந்த சமயம் 1968ஆம் வருடம் என்று எண்ணுகின்றேன். பக்தர்கள் அவருக்கு தங்க கிரீடம் சூட்டி கௌரவிக்க எண்ணினார்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெரியவரின் இந்த வைபவத்தை ஒட்டி ஒரு தங்க கிரீடமும் 2 லட்சம் ரூபாய் காணிக்கையும் வழங்க தீர்மானித்திருந்தனர். இது பற்றிய தகவல் பெரியவரை அணுகவுமே அதற்கான வசூலை தடுத்து விட்டார் அவர். அந்த வேளையில் அவர் சொன்னதுதான் யார் துறவி, எது துறவு என்பதற்கான இலக்கணம். ஸ்தாபன பலம் என்று ஒன்று மிதமிஞ்சி ஏற்பட்டு விட்டாலே அதன் அதிபதியானவன் ஆத்மபலம் சம்பாதிக்க சிரமப்பட வேண்டியதில்லை எனும் ஆபத்து ஏற்பட்டு விடுகின்றது. சந்நியாசி என்பவனை ஒரு உடைமையில்லாத ஏகாங்கியாக அவன் தன் ஊர் என்று சொல்லிக்கொள்வதற்கு கூட ஒரு இடம் இருக்க வேண்டாம் என்று சதா ஊர் ஊராக சஞ்சாரம் பண்ணும்படியாகத்தான் சாஸ்திரம் கூறியுள்ளது. இருந்தும் சமூகத்துக்கு வழிகாட்ட ஒரு அமைப்பு தேவைப்பட்டு அதுதான் மடம் என்று ஆனது. இதை ஒரு தவிர்க்க முடியாத தீமை, அதாவது நெசசரி ஈவில் என்று தான் கூற வேண்டும். தவிர்க்க முடியாத இந்த தீமையை நன்மையாக மாற்றி காட்டும் கடமையே சந்நியாசியின் கடமை. இந்த கடமையின் போது அவனது ஆன்ம தபோபலத்தை விட பணத்தின் பலம் பெரிதாகி விடாமல் அவன் பார்த்து கொள்ள வேண்டும். காஞ்சி மடம் அவசிய செலவுகளுக்கு கஷ்டப்பட்ட காலம் உண்டு. ஆனால் சந்திரமௌலீஸ்வரர் கருணையால் அந்த கஷ்டம் நீங்கியது. இதுபோல் கஷ்டங்களை ஈஸ்வரன் சோதனையாகவே நான் கருதுகின்றேன். உத்தமமாக பார்த்து கொள்வது அவன்தான், பணம் அல்ல. எனவே எப்பொழுதும் நில் பேலன்ஸிலேயே மடம் இருக்கும்படியாக ஜாக்கிரதையாக நிர்வகித்து வருகிறேன். இன்று 2 லட்சம் என்று சர்ப்ளஸில் போக பார்த்தது. இதற்கு ப்ளஸ் கூடாது என்று கருதுகின்றேன். சுவாமி தடுத்து விட்டாரே என்று வருத்தப்பட வேண்டாம். பணத்தை வாங்கி கொண்டு நான் பண்ணுவது ஆசீர்வாதமாக இருக்காது. அதற்கு பணமே வேண்டாம் என்று கூறவில்லை. நெருக்கடி ஏற்படும் பொழுது உங்களிடம்தான் பிச்சை கேட்டுக்கொண்டு நிற்பேன். தேவைக்குத்தான் பணம். சந்நியாசிக்கு பணத்தை விட ஆத்மபலம்தான் பெரும் பணம். இப்படி சொன்ன பெரியவர் அதன் பின் என்ன செய்தார் தெரியுமா? விஜயவாடா அன்பர்களிடம் தேவைப்படும் பணத்தை மட்டும் வாங்கி கொள்ளுகிறேன்.
தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றார். ஆனால் அவர் செய்து வைத்திருந்த தங்க கிரீடத்தை அப்படி தட்டி கழிக்க முடியவில்லை. அந்த கிரீடத்தை தன் சஷ்டியப்த பூர்த்திக்கான ஒரு கௌரவமாக கருதி அதை அவர் ஏற்றுக்கொள்ள சம்மதித்து விட்டார். இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பணத்தை வேண்டாம் என்று மறுத்த இந்த உத்தம துறவி பொண்ணுக்கு மட்டும் எப்படி சம்மதித்தார்? ஒருவேளை தங்கத்தின் பாலான பற்றுதல் இவரையும் விடவில்லையோ என்றுதான் நம்மை நினைக்க வைக்கும். ஆனால் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் பொருளும் பொண்ணும் அவருக்கு ஒன்றே என்பதை நிரூபிப்பது போல் அமைந்துவிட்டன. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானியர் என்பது சான்றோர் வாக்கு. அதாவது தங்கள் கைவசம் உள்ள பிச்சை பாத்திரமாகிய திருவோட்டை போன்றதுதான் தங்கமும். தங்கம் என்பதற்காக மயங்கி விடுவதோ இல்லை, அது ஒரு உலோகப்பணம் என்று கருதி பாலம் பாலமாக அடுக்கி வைத்து கொள்வதெல்லாம் பேராசையின் விளைவுகள்தான். பேராசை எல்லாம் பெரியவரிடம் ஏது? ஓர் ஆசை கூட அவரிடம் தேடினாலும் கூட பார்க்க முடியாதே. அன்பர்கள் செய்து தந்த அந்த தங்க கிரீடத்தை அவர் தன் பொருட்டு ஏற்கவில்லை. அதை சூட்ட வைதிக பெரியவர்கள் தயாரான பொழுது அவர்களை சற்றே தடுத்து நிறுத்திவிட்டு தன் முன் இருந்த ருத்ராட்ச மாலை ஒன்றை எடுத்து சிரசின் மேல் வேகமாக தரித்து கொண்டார் பெரியவர். அதன்பின் அவர்கள் கிரீடத்தை வைக்க பணித்தார். அந்த தங்க கிரீடமும் சிரசின் மேல் ருத்ராட்ச மாலையின் மேல் ஜம்மென்று அமர்ந்து கொண்டது. அதாவது கிரீடம் அவருக்கல்ல, சிவாம்சமான ருத்ராட்சத்துக்கு. சொல்லாமலேயே எல்லோருக்கும் அது புரிந்துவிட்டது. அந்த கிரீடம் அவர் சிரசின் மேல்தான் இருந்தது. ஆனால் அவர் மேனி மேல் படவே இல்லை. அதன்பின் அவர் பேசியதுதான் சிலிர்க்க வைக்கும் விஷயமாகும். தினந்தோறும் பக்தர்கள் வந்து எனக்கு தேங்காய் பழம் காணிக்கையாக செலுத்துகின்றனர். ஏராளமான புஷ்ப மாலைகள், துளசி, வில்வம் என்று சமர்ப்பணம் செய்கின்றனர். இதுபோக பண்டிதர்கள் புகழ்மொழிகளை தலை குளிர மாலையாகவே போடுகின்றார்கள். கவிஞர்களும் பாமாலையும் சூட்டுகின்றனர். இதெல்லாம் போதாதென்று கனகாபிஷேகம், தங்க கிரீடம் என்று தங்கள் அன்பை என்மேல் பொழிகின்றனர் பக்தர்கள். இவற்றையெல்லாம் பெற எனக்கு என்ன யோகியதை இருக்கு என்று எனக்கு நானே கேட்டுக்கொண்டேன். துறவி என்றால் எல்லாவற்றையும் துறந்தால்தானே அவன் துறவி. துறவி என்று சொல்லிக்கொண்டு இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்வது எந்த வகையில் சரி? இந்த கேள்விக்கு எனக்கு விடை கிடைத்தது. இங்கே என் முன் வைக்கப்படும் எதுவும் எனக்கானதே அல்ல. சங்கரர் என்று எனக்கு ஒரு சந்நியாச பெயர் இருக்கின்றது பாருங்கள், அதுதான் காரணம். அந்த சங்கர நாமம் ஆதிசங்கர பகவத் பாதாள் புண்ணிய நாமமாயிற்றே. அந்த ஒன்றுக்காகத்தான் இத்தனை மரியாதைகள். அவர் எப்படிப்பட்டவர்? ஸ்ருதிகள் எல்லாம், ஸ்மிருதிகள் எல்லாம், புராணங்கள் எல்லாம் அவருக்குள் அடக்கம். சகல ஜீவராசிகளிடமும் பாய்கின்ற கருணை முழுவதும் அவருக்குள் அடக்கம். அப்படிப்பட்டவரின் வழியில் அவர் பெயரை கொண்டிருப்பதற்காகவே எனக்கு கனகாபிஷேகம் நடக்கின்றது. தங்க கிரீடமும் சூட்டப்படுகின்றது. அவர் பெயரை வைத்து கொண்டிருப்பதற்கே இத்தனை பெருமை என்றால் அவர் வகுத்து தந்த வழியில் நடந்தால் நித்தமும் பொன்மாரியல்லவா பொழியும்? பெரியவரின் இந்த கேள்விதான் என்னை வெகுவாக யோசிக்க வைத்தது. அவர் சங்கரர் வழியில் தான் நடந்து தானும் சங்கரர் ஆகிவிட்டது போல் பொருள் தரும்படியாக எங்கேயும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் சங்கரர் வழியில் அவர் நாளெல்லாம் நடந்ததை இந்த உலகமே நன்கு அறியும். ஒருவேளை தான் நடப்பதை தன் வாயால் கூறுவது சரியல்ல என்கின்ற பண்பாட்டில் அவர் கூறாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அவரிடம்தான் எத்தனை தன்னடக்கம், ஜாக்கிரதை உணர்ச்சி! இப்படி தனக்காக மரியாதை மதிப்பு ஆதிசங்கரரை உத்தேசித்தான் என்று கூறியவர் அடுத்து சொர்ணமாகிய தங்கம் பற்றி கேட்ட பொழுதுதான் உச்சபட்ச சிறப்புடையதை பதிலாக கொடுத்தார். அறம், பொருள், இன்பம், வீடு என்று மனித வாழ்க்கை பயன்களாக 4 உள்ளன. இவற்றை புருஷார்த்தங்கள் என்பார்கள். அவற்றில் இப்பொழுது பண்ணுகின்ற கனகாபிஷேகம் வெறும் பொருளான தங்கத்தால் மட்டுமே செய்யப்படுவதாக இருக்கிறது. ஆதிசங்கரர் வழி நடந்தாலோ நம் மீது தங்க மழை மட்டுமல்ல, தர்ம மழை, இன்ப மழை, மோட்ச மழை என்று எல்லா மழையுமே பெய்துவிடும். நம் மீது மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள எல்லோரின் மீதும் பொழியும். இந்த உலகத்து தங்கம் அத்தனை விசேஷமானதல்ல. ஜென்ம விடுதலைக்கு இது பயன்படாது. ஆனாலும் இது மங்களமான ஒன்று. இருந்தாலும் இது பெரும்பாலும் படாடோபம், பவிஷு, பொறாமை, பேராசை என்கின்ற உணர்ச்சிகளுக்கும் ஆசையை தூண்டி அனர்த்தம் பண்ணுவதற்கும் தான் பயன்படுகின்றது. இருந்தும் இதை உயர்வாக சொல்ல காரணம் இது தாது பொருளிலேயே
உச்சமாக கருத்து விடாமல் எப்பொழுதும் ஒளியோடு இருக்கின்றது. அதனால்தான் மனதில் ஒளியோடு உத்தமமாக திகழ்கின்றவர்களை தங்கமான மனுஷன் என்கின்றோம். மனசுக்குள் ஒளி தரும் கருத்துக்கள் யாராவது சொன்னால் தங்கமான உபதேசம் என்கின்றோம். அவ்வளவு ஏன், நமக்கு கிடைத்த காலத்தை கூட பொன்னாகத்தானே கருது சொல்லுகின்றோம். இதனால்தான் நம் ஜென்ம விடுதலைக்கு பயன்படும் விஷயங்களையும் உயர்வானதாக பொன்னாக கருத வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில்தான் தர்மமும் அர்த்தமும் காமமும் மோட்சமும் கூட பொன்னாகி விடுகின்றன. அதாவது அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கும் கூட பொன் போன்றவைதான். ஆனால் என்று ஒரு இழி இழிக்கின்றார் பெரியவர். இந்த ஆனாலுக்கு பின்னால் அவர் சொல்லப்போவதில்தான் பெரிய பொருள் இருக்கின்றது. எப்படி இந்த மண்ணில் தோண்டி எடுக்கப்படும் தங்கம் மண்ணோடு மண்ணாக கிடந்தால் பிரயோஜனமில்லையோ, அப்படி இந்த அறம் பொருள் இன்பம் வீடு அதற்கான முடி காணாவிட்டால் பிரயோஜனமில்லை. அதாவது நம்மிடம் பொருள் இருக்கின்றது, அது தர்மத்துக்கு பயன்படாவிட்டால் அந்த பொருள் பொன் போன்றதாகும். அதை நாம் சுயநலத்தோடு சேர்ப்பதுதான் பாவம். அந்த தர்மத்தையும் அளவறிந்து செய்ய வேண்டும். இதை உத்தேசித்து ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு என்றனர். இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து பிச்சை எடுக்கும் நிலை கூட வரலாம். எனவே பொருளாகிய வஸ்து தர்மம் புரியப்படுவதால் அறமாகின்றது. அதை அறிவோரும் புரிவோரும் செய்யும் பொழுதுதான் அர்த்தம் உண்டாகின்றது. அடுத்து காமம். துறவிகள் சகலத்தாலும் ஒதுக்க வேண்டிய உணர்வு அது. ஆனால் உலகத்துக்கு தேவைப்படுகின்றது. இது இல்லாவிட்டால் மனித பிறப்பு எப்படி தொடர முடியும்? ஆக அதற்காக இது தேவை. ஆனால் இதை குடும்ப வாழ்வில் சாஸ்திரபூர்வமாக ஒரு கட்டுப்பாட்டோடு பயன்படுத்தும் பொழுது இந்த காமமும் பொன்னாகி விடுகின்றது. இதை ஒரேடியாக அடக்குவதும் அனுபவித்து அடக்குவதற்கும் வித்தியாசம் உண்டு. துறவி இதை ஒரேடியாக அடக்க வேண்டும். அது கருதியே பால்ய காலம் தொட்டே துறவு நிலை பூணப்பட்டு உடம்பிலும் அது முளையிலேயே கிள்ளப்படுகின்றது. இது துறவிக்கான தர்மத்தை மீறினால் அது பாவம். லௌகீகவாசிகளுக்கு இல்லறம் மூலமாக இது பேணப்படுகின்றது. பெண்கள் இதை கற்பு நெறியோடு ஒழுகியும் ஆண்கள் தங்களை ஸ்ரீராமராக வரித்து கொண்டும் வாழ்ந்திட இது அழகாக வெளிப்பட்டு அழகாகவே அடங்கியும் விடுகின்றது. பின் மோட்சம் அடைவது சுலபம். இப்படி பார்த்தால் அறம்பொருள் இன்பம் வீடு எனும் நான்குமே பொன்தானே கேட்கின்றார் பெரியவர். என்ன ஒரு ஆழமான பார்வை, என்ன ஒரு ஆனந்தமான விளக்கம். ஒரு தங்க கிரீடம் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்கே நமக்கு தங்கமான பொருள் கூறிவிட்டதே. இப்படி போகிற போக்கில் பெரியவர் கூறிய கருத்துக்களில் சத்தியமும் உண்மையும் ஜொலிக்கின்றன. இப்படிப்பட்டவர் எங்கே தன்னையும் ஒரு சத்திய துறவியாகவோ பெரும் ஞானியாகவோ தன் வாயால் எப்போதும் கூறிக்கொண்டதே இல்லை. ஆனாலும் என்ன, இவரின் தவசீலம் நம் போன்ற அறிவுள்ள மனிதர்களை மட்டுமல்ல, ஓரறிவு ஈரறிவு உள்ளவர்களையும் கவர்ந்திழுத்தது என்பதுதான் ஆச்சரியமானதும் அதிசயமானதும் கூட. ஒருமுறை தம் யாத்திரையில் ஒரு கிராமத்தில் பெரியவர் தங்க நேர்ந்தது. அங்கு மடத்துக்குச் சொந்தமான நிலத்தில் அந்த வருடம் அமோகமாக கடலை விளைந்திருந்தது. குத்தகைக்காரர் அவ்வளையும் அறுவடை செய்து விற்றும் விட்டார். பெரியவரின் தரிசனத்தின் போது மகிழ்வோடு அதை குறிப்பிட்டார். அப்பொழுது அவருக்கு படைப்பதற்காக எல்லாவிதமான பழங்களுடன் முந்திலி கற்கண்டு போன்ற பதார்த்தங்களுடன் பலர் காத்து கொண்டிருக்க அவைகளை ஏறெடுத்தும் பாராமல் அந்த நிலத்தில் விளைந்ததாக சொன்ன கடலையில் ஒரு கைப்பிடியை ஆசையாக கேட்டார் பெரியவர். குத்தகை விவசாயி ஆடிப்போய்விட்டார். இப்படி கேட்பார் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதே சமயம் அவ்வளவையும் விட்டுவிட்டதால் கைவசம் கடலையும் இல்லை. இது என்ன சோதனை என்று அவர் தவித்தாலும் அவருக்கு ஒரு உபாயம் தோன்றியது. இதோ போய் கொண்டு வருகிறேன் என்று ஓடினார். அவர் திரும்பி வரும்பொழுது ஒரு கைப்பிடி என்ன பல கைப்பிடி கடலை அவரிடம். அதில் ஒன்றை எடுத்து பெரியவர் பார்த்தார். அந்த ஒன்றில் ஒரு ஓரமாய் எலி கொறித்தது போன்ற அறிகுறி. உடனேயே கேட்டார், இது பறிச்சதா கொறிச்சதா என்று. பறித்ததா கொறித்ததா என்று பெரியவர் கேட்ட கேள்வியில் இலக்கிய நயம் மட்டுமல்ல, இதே திண்ணயமும் இருந்தது என்பது போல போக போக விளங்கத் தொடங்கியது. கடலை முரத்தில் வைத்து எடுத்து வந்த அந்த நபர் பெரியவர் முன் திணறியபடி நின்றார். பின் அதை வயலில் உள்ள எலிவளை ஒன்றில் இருந்து எடுத்து வந்ததை மிகுந்த பயத்துடன் கூறினார். பெரியவரின் முகத்தில் மெல்லிய சலனம்.
ஒரு துறவிக்கு ஆசையே கூடாது. அது அற்ப கடலைப்பயிர் மீதுதான் என்றாலும் அதிலும் சில சமயங்களில் இதுபோல சோதனைகள் ஏற்பட்டு விடுகின்றன. எலி ஒரு பிராணி. வலைகளில் கடலைகளை சேமித்து வைத்துக்கொண்டு அறுவடைக்கு பிறகான நாட்களில் அது அதை சாப்பிட்டே உயிர் வாழ்ந்தாக வேண்டும். வயலுக்கு சொந்தக்காரனுக்கு வேண்டுமானால் அது எலியுடைய கள்ளத்தனமாக அது தெரியலாம். அதற்காக எலிகளுக்கு பாஷாணம் வைத்து கொல்லவும் கூட முற்படலாம். ஆனால் அன்பே வடிவான துறவி எலி ஒரு கள்ளப்பிராணியாகவா கருதுவார்? அதிலும் எலி எனப்படுவது கணபதியாகிய பிள்ளையாரின் வாகனம். அவரை வணங்கும்போது நம் வணக்கம் எலிக்கும் சேர்த்துத்தான் செல்லுகின்றது. இப்படி வணங்க வேண்டிய ஒரு ஜீவனின் சேமிப்பிலிருந்து எடுத்து வந்திருந்த கடலையை பெரியவரால் சாப்பிட முடியவில்லை. மாறாக அந்த மனிதரிடம், இதை எந்த வலையிலிருந்து எடுத்து வந்தீங்கோ, அந்த இடம் ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். அவரும் ஆமோதித்தார். அடுத்த சில நிமிடங்களில் ஒரு முறத்தில் அந்த கடலையோடும் இன்னொரு முறத்தில் வெள்ளப்பாகோடும் வெள்ளப் பொறியோடும் அந்த இடத்துக்கு பெரியவரே போய் நின்றதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். வலை துவாரத்துக்கு முன்னால் அங்கிருந்து எடுத்ததோடு கொண்டு வந்திருந்த வெள்ளப்பொரியையும் சேர்த்து வைத்துவிட்டு மன உருக்கத்துடன் அவர் பிரார்த்தனை செய்யவும், உள்ளிருக்கும் எலிகள் வெளியே தைரியமாக வந்து பெரியவர் படைத்த விருந்தை அனுபவிக்கத் தொடங்கின. சூழ்ந்து நின்ற நிலையில் பார்த்தவர்களுக்கெல்லாம் ஒரே பரவசம், மெய்சிலிர்ப்பு. மனிதனுக்கு அன்பும் கருணையும் தான் பிரதானம். துறவிக்கோ அது கட்டாயம். அது இருந்துவிட்டால் ஒரு உயிருக்கு கூட அது புரியும், ஓரறிவு உயிர் கூட புரியும் என்கின்ற செய்தியை அன்றைய சம்பவம் சொல்லாமல் சொல்லிவிட்டது. இதை கேள்விப்பட்ட நான் இதை ஒரு மிஸ்ட்ரியாக கருதுவதா இல்லை சகஜமான ஹிஸ்ட்ரியாக எடுத்துக்கொள்வதா என்பதில் சற்று குழம்பினேன். பெரியவரை தவிர எவராலும் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியாது என்று நம்பினேன். இப்படி ஒரு கருணையை ஒரு தெருநாயிடமும் அவர் காட்டிய ஒரு சம்பவம் இதைத் தொடர்ந்து நான் அறிய நேரிட்டது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.